இந்த இடம் பார்த்தீங்களா, நான் சொன்னல கொச்சின்ல, கேரள மாநில கொச்சின்ல இருக்கிற யூத ஜெபாலயம். இங்கே எழுதப்பட்டிருக்கிற கொச்சின் பரதேசி சினகாக் பில்ட் இன் 1568 ஓல்டஸ்ட் இன் த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பழமையான ஒரு ஜெபாலயம். ஆனால் யூதர்கள் எப்படி இங்கே வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே வந்துட்டாங்க. சாலமோன் காலத்தில் கப்பல்களில் பொருட்களை கொண்டு வந்தாங்கல்ல, மயில் இறகுகள், வாசனை திரவியங்கள், இது மாதிரி உள்ள பைபிளில் இருக்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை பட்டு போன்றதெல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ சாலமோன் காலத்திலே வணிகம் நடைபெற்றிருக்கிறது இந்தியாவோடு. இந்த பொருட்களை சேகரித்து அனுப்ப பல யூதர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. சாலமோனுக்காக அவங்க இங்கேருந்து பொருட்களை சேகரித்து கப்பலில் ஏற்றி அனுப்புவாங்க. அப்போவே யூதர்கள் இங்கே குடி வந்துட்டாங்க. அதன் பிறகு இங்கேயே பலர் தங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களில் இப்படி சிதறப்பட்ட யூதர்களும் இங்கே தங்கி இருந்திருக்கிறாங்க. தோமா முதலாவது இந்தியாவுக்கு வந்தபோது முதலாவது வந்த இடம் இந்த கேரளா மாநிலம்தான். ஏன் இங்கே அவர் வந்தார் முதலாவது அப்படின்னா, இங்கே யூதர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது சிதறப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரிடத்திலே போங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ முதல் நற்செய்தி யூதர்களுக்கு அறிவிக்கப்படணும். அதன் பிறகு புறஜாதியாருக்கு அந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லப்படணும் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். அதனால யூதர்கள் இங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் தோமாவை இங்கே முதலாவது கொண்டு வந்தார். முதல்ல இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து இங்க இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட யூதர் அல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்தார். இதில் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்திலேயே முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டது கேரளாவில் தான். வேற எங்கேயுமே தேவாலயம் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்படவே இல்லை. பழமையான பழைய ஏற்பாட்டு கால தேவாலயம் எருசலேமில் இருந்தது. இந்த மாதிரி ஜெபாலயங்கள் இருந்தது. கிறிஸ்துவ தேவாலயம்னு கட்டப்படவில்லை. ஏன்னா அந்த ரோமருடைய காலத்தில் அவங்க கிறிஸ்தவளுக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் இருந்ததுனால எங்கேயுமே சர்ச்சு கட்ட முடியாது. ஆனால் முதல் தோமா இந்தியாவுக்கு கேரளாவில் தான் உலகத்திலேயே முதலாவது கிறிஸ்தவ தேவாலயம் கட்டப்பட்டது. 7 ஆலயங்களை அவர் கட்டி இருக்கிறார். அதிலே ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. அது அரைப்பள்ளி என்று அழைக்கப்படுவது இப்பவும் இருக்கிறது. தோமா கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அப்போ எவ்வளவு சிறப்பான இடம் இல்லை?